revenue receipts and central transfer. தமிழ்நாடு இரண்டு முக்கிய வழிகளின் மூலம் மத்திய அரசை சார்ந்துள்ளது. முதலாவது, மத்திய வரி பகிர்வில் நமக்கு கிடைக்கும் பங்கு. 10வது நிதிக்குழு காலத்தில் அது 6.64% இருந்தது. இன்று அது 4.097 குறைந்துள்ளது. மேலும் ரூபாய் 56,819 கோடி அளவிலான நமது பங்கின் வளர்ச்சி ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் வரி பகிர்வு ஃபார்முலா, வருமான இடைவெளி, இன்கம் டிஸ்டன்ஸ், மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு போன்ற காரணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகும். இவற்றின் மீது மாநிலத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதையும் விட முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், ஒன்றிய அரசு தற்போது அதிக அளவில் செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலமாக வருவாய் திரட்டுகிறது. இந்த வருவாய் மாநிலங்களுடன் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் மாநிலங்களுக்கு பகிரப்படும் மொத்த வரி நிதி குளம் டிவைசபிள் பூல் தொடர்ந்து சுருங்கிக் கொண்டே வருகிறது. இரண்டாவது, உதவித்தொகைகள் கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட். ஜிஎஸ்டி இழப்பீடு செஸ், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் திட்டம் 2022 ஜூன் மாதத்தில் முடிவடைந்த பின் இந்த உதவித்தொகைகள் கணிசமாக குறைந்துவிட்டன. உண்மையில் இந்த இழப்பீடு காலம் மாநிலங்கள் தங்களது வரி வசூல் அமைப்பை மேம்படுத்திக் கொள்ள 5 ஆண்டுகள் வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு காலமாக இருந்தது. ஆனால் நாம் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இவை அனைத்தும் கூறிய பிறகும் ஒரு உதாரணம், ஒரு கூட்டு குடும்பத்தில் பொது குடும்ப நிதியில் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு தொடர்ந்து குறைந்து கொண்டே செல்கிறது என்று நினைத்து பாருங்கள். மேலும் முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்ட பரிசு இப்போது நீங்கள் ஏற்க முடியாத ஒரு நிபந்தனையுடன் வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் அதே குடும்பத்தில் தங்களது சொந்த வியாபாரத்தை திறம்பட நடத்திய சகோதரர்கள் இன்னும் முன்னேறுகிறார்கள் என்பது உண்மை.